நம்ம தளபதியார் 2021 மே 7ஆம் தேதி முதல் முறையா அரியணையில ஏறி அமர்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டமான காலம் பாருங்கம்மா. சாதாரண இடத்துல அவர் முதலமைச்சரா போய் அமரல. இப்ப இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சூழல் அப்ப நிலவல. கடுமையான கொரோனா காலம். அந்த காலத்துல நம்ம தளபதியார் அரியணையில் ஏறாரு. ஏறின உடனே எல்லாமே சிக்கலான சூழ்நிலை. போனே முதல் கேட்டு என்ன கொடுத்தாரு? எல்லா பேரும் 2 தவணை 2000 கொடுத்தாரா? கொடுத்தாருமா? வந்தோடனே முதல் கேட்டு என்ன கேட்டீங்கன்னா 2 தவணையா இருக்கக்கூடிய எல்லா அரசிகள் குடும்பத்துக்கு பூரா 2000 முதல்ல. 14 நிவாரண பொருட்கள் ரேஷன் கடை மூலமா எல்லாரும் கொடுத்தாரா? வந்துச்சுல. அதான் நம்ம தளபதியார் 14 நிவாரண பொருட்கள் ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்து முடிச்சாரு. இலங்கை தமிழர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அவங்களுக்கு 4000 ரூபாய் ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்தாரு. அப்ப கொரோனா காலகட்டத்தில் இவர் எப்படி முதலமைச்சராக பார்ப்போம், என்ன ஒரு ஆட்சி செய்யறாரு பார்ப்போம்னு எல்லா பேரும் வெயிட் பண்ணிருந்தாங்க. அந்த சூழ்நிலையில எவ்வளவு திறமையான ஆட்சியை கொடுத்திருக்காரு நம்ம தளபதியார் முதல்ல நம்ம பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை. பெட்ரோல் டீசல் விலை வந்து அந்த டயத்துல ரொம்ப அதிகமான விலை போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் 100 ரூபாய்க்கு மேலே. நம்பர் 3 நம்பர் 2 நம்பர்னா 99 வரைக்கும் 2 நம்பர் எல்லா இடத்துலயும் 3 நம்பர் மேல போயிட்டு இருக்கு. அப்ப என்ன செய்யறாரு நம்ம தளபதியார் பாத்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் தமிழ்நாடுடைய விற்பனை விலையிலிருந்து 5 ரூபாயை குறைச்சு கொடுக்குறாரு. இது எவ்வளவு ஒரு மகத்தான ஒரு திட்டம் பாருங்க. பெட்ரோல்லையே காசு அடிக்கணும் எல்லா மாநிலங்களும் யோசிச்சிருக்கீங்க. அந்த பெட்ரோல்லையே 5 ரூபாயை குறைச்சு கொடுக்குறாரு. இது யாரு செய்வா? எங்க தளபதியார் செஞ்சாரு. எல்லாருக்கும் பெட்ரோல்ல 5 ரூபாய் குறைச்சு கொடுத்துருக்காரு. அது மட்டுமா செஞ்சாரு? இப்போ ஒரு நல்ல திட்டம். நிறைய பேருக்கு இந்த திட்டம் தெரியாது. இப்ப நம்ம தளபதியார்ட்ட போய் ஒரு இடத்துல ஒரு அப்பப்ப அவர் எல்லாத்தையுமே கேட்பாரு, ஏமா உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை சர்வசாதாரணம் எல்லாத்தையும் கேட்பாரு. அப்படி கேட்கிற பொழுது ஒரு பெண்மணிக்கு போய் கேட்கிறாரு, ஏமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? வேலை பார்க்குற இடத்துல என்ன வேலை பார்க்குறீங்க? ஐயா நான் வந்து தனியார்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, மாசம் ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். ஆனா என் சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல தங்கி வேலை பார்த்துக்கிறீங்க. அப்படி வேலை பார்க்கறதுனால எனக்கு மாசம் மாசம் இந்த ரூம் செலவு ஹாஸ்டல் செலவுன்னு சொல்லி அதுக்கே ஒரு 5 ரூபாய் இருக்கியா, ரொம்ப மனவளர்ச்சியா இருக்கு அப்படி. நம்ம தளபதியார் அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. தோழியர் விடுதின்னு ஒரு திட்டம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய பெரிய சிட்டி சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி அப்படி ஏரியாக்கள் தான் உள்ள வேலை வருங்க. அங்கதான் வேலை கிடைக்குது. அந்த இடத்துல ஊரா தோழியர் விடுதின்ற ஒண்ணு கட்டி அவங்களுக்கு இலவசமா ரூம் கொடுத்திருக்காரு. இது யாரு செய்வா? என் தளபதி மட்டுமே செய்வார். தோழியர் விடுகின்ற ஒரு திட்டம்னா லிஸ்ட்லயே கிடையாது. என்னடா ஒரு சொன்ன திட்டமே முடித்து இருக்கு, இலக்காய்க்கு போயிருக்கிற திட்டம்னா